சென்னையில் இயங்கக்கூடிய ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகம் கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ஆவணங்களை கொண்டு தமிழியல் ஆய்வுகளுக்கும் தமிழ் தொடர்பான ஆவணங்களை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. கடந்த 30 ஆண்டுகளாக இந்த சேவை செய்து வருகிறது. துவக்கத்தில் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் தொடங்கப்பட்ட இந்த நூலகம் தற்போது ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலக அறக்கட்டளை என்ற பெயரில் இயங்கி வருகிறது. இப்பொழுது நூலகம் மட்டுமல்லாமல் மேலும் பல செயல்கள் இங்கு நடந்து வருகின்றன. இந்த ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் ஆவணங்களுடைய மிகப்பெரிய ஆவண களஞ்சியமாகும். இங்கு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மிக பழமையான மிக முக்கியமான அச்சு நூல்கள், பல வகையான ஆவணங்கள், கடந்த 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகளுடைய மிக முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் இங்கு இருக்கின்றன. இந்த ஆவணங்களை அடுத்த தலைமுறைக்கு, தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு உகந்த முறையில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த நூலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த நூலகத்தை இதில் இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் கான்செப்ட்ல ஒரு நூலகமா மட்டும் இயங்காம அதில் இருக்கக்கூடிய அறிவு சொத்து, அது ஒரு பொது சொத்து, அதை எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்பட்டு உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி இந்த ஆவணங்களை அதனுடைய ஒரிஜினல் வடிவத்திலே அது என்னவா இருக்கோ அது இன்னும் 200-300 வருஷத்துக்கு தாங்கும்படியா அதை பாதுகாப்பது அப்படிங்கிறது இரண்டாவது. அதை எல்லா வடிவங்கள்லயும் மைக்ரோ பிலிம்ல இருந்து எண்மியப்படுத்தி டிஜிட்டைஸ் பண்றதுல இருந்து அதை கிளவுட்ல சேர்த்து வைக்கிறதுல இருந்து மின் நூலகமா கொண்டு வர்றதுல இருந்து இது பல்வேறு வடிவங்கள்ல இது பாதுகாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அப்படி பண்ணாதான் எதிர்கால தமிழ் தலைமுறைக்கு இது கொண்டு சென்று சேரும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் இருந்தாலும். இத்தனை செயல்பாடுகள் இங்க நடந்து வர்றதுனால நாங்க புதுசா ஒரு கட்டிடத்தை உருவாக்கி அதுக்கு தமிழ் அறிவு வளாகம்ங்கிற பேரை வைக்கிறோம். இந்த தமிழ் அறிவு வளாகத்துக்குள்ளார ரோஜாமுத்தி ஆராய்ச்சி நூலகம், சிந்துவெளி பண்பாட்டு ஆய்வு மையம், பொதுவியல் ஆய்வு மையம், தமிழ் எழுத்துருக்கூடம் அப்படின்னு பல்வேறு செயல்பாடுகள் இங்க நடந்து வரும். நாங்க ஸ்கீமை ஒன்று தொடங்கியிருக்கோம். அதாவது தமிழ் அறிவு வளாக மேம்பாட்டு பேரவை அப்படின்னு ஒரு பேரவையை தொடங்கியிருக்கோம். இந்த பேரவையின் வாயிலாக உலக தமிழர்கள் அனைவரும் இதன் மூலமா இணைய முடியும். இணைஞ்சி அவங்களுக்கு இந்த நூலகத்தை பத்தியோ தமிழ்ல இருக்கக்கூடிய பல பரிமாணங்களின் ஏதாவது ஒரு கூறுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, எந்த துறையாக இருந்தாலும் இதை பற்றி தமிழர்களோட தொடர்புடைய பல பரிமாணங்களை இங்க இந்த நூலகத்துல பார்க்க முடியும். இந்த மேம்பாட்டு பேரவையின் மூலமாகவும் உலக தமிழர்கள் இணையலாம். உலக தமிழர்களுக்காக மட்டுமான ஒரு நூலகம் சொல்ல மாட்டேன். தமிழ் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய யாராக வேண்டுமானாலும் இதோடு இணைஞ்சிக்கலாம். புதிய வளாகத்தை கட்டி எழுப்புறதுக்கு தமிழக அரசு 13 கிரவுண்ட் நிலத்தை கொடுத்துருக்காங்க. அதோட 2 கோடி ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இன்னும் 3 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது கட்டி எழுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 40 கோடி செலவாகும். இது வரைக்கும் நாங்க ஒரு 11 கோடியே ரைஸ் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற பணத்தை எல்லார்கிட்டையும் சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்கிறோம். இல்ல பெரு நிறுவனங்கள், தனிநபர்கள், கொடையாளர்கள், நல்ல மனமுள்ள யார் வேண்டுமானும் இதுக்கு கொடையடிக்கலாம். நாங்க அதுக்கு ஒரு கான்செப்டும் வச்சிருக்கோம். அதாவது ஒரு வரலாற்றில் 1 சதுர அடிங்கிற ஒரு கான்செப்ட். 1 சதுர அடிக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் செலவாகும். இது உள்கட்டுமானத்தையும் சேர்த்து, அதாவது இன்டீரியர்ஸும் சேர்த்து. அந்த வகையில் தனிநபர்கள் 1 சதுர அடியோ 2 சதுர அடியோ 100 சதுர அடியோ எவ்வளவு வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு முன் வரலாம். அப்படி கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க வெளிநாட்டுல இருந்து நேராக அனுப்புறோம்னா அதுக்கு எஃப்சிஆர்ஐ அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, அது வழியா அனுப்பலாம். நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கி கணக்குல இருந்து நீங்க பணமாற்றம் செய்யணும்னா அதுக்கு வேற ஒரு அக்கௌண்ட் இருக்கு, ட்ரஸ்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, அதுக்கு நீங்க செலுத்தலாம். நீங்க ஒரு மின்னஞ்சல் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கான தகவல்களை நாங்கள் தருவோம். இதை முன்னிறுத்தி நாங்கள் இப்போ வரலாற்றில் 1 சதுர அடி என்ற கோட்பாட்டை, ஒரு கருத்தியலை முன்வைத்து இருக்கிறோம். இந்த கட்டட பணிகள் தொடங்கிவிட்டன. தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய தற்காலிக வளாகத்தை இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை கூடிய விரைவில் அந்த புதிய கட்டிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது எங்களது விருப்பம். தமிழ் மக்களுடைய உலக பொதுச்சத்தாக மாற்றுவதற்கு எல்லாருடைய பங்களிப்பு அதில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா ஊரு கூடித்தான் தேர் இழுக்கணும். இதை எதிர்காலத்திற்காக காப்பாற்ற வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஐக்கிய ராஷ்டிரம் என்று சொல்லப்படுகிற பிரிட்டனில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் இதன் மூலமாக இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். வணக்கம்.